ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டுனா நல்ல இனிப்பாக உள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். இப்போ இனிப்பு ஸ்வீட்னா என்ன? இனிப்பு. சுகர் கேன்னா என்ன? கரும்பு. சுகர் கேன்னா என்ன? கரும்பு. கரும்பு எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹனினா என்னென்னா தேன். ஹனினா தேன். தேன் நல்ல இனிப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் இதுவும் ஸ்வீட்டு தான். கரும்பு ஸ்வீட்டு இனிப்பு, ஹனி ஸ்வீட்டு இனிப்பு, பால் கேண்டினா பனங்கற்கண்டு இந்த வீட்டில் கூட வச்சுருப்பாங்க அம்மாக்கள். அது பனங்கற்கண்டு எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இருமல் இருந்துச்சுன்னா அந்த பனங்கற்கண்டை பாலில் போட்டு குடித்தோம்னா அந்த இருமல் இருக்காது. பனங்கற்கண்டு ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் இனிப்பு தான். அப்போ ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு, தேன், பனங்கற்கண்டு, பால்ம் கேண்டி, அதாவது சுகர் கேன், ஹனி, பால்ம் கேண்டி. இது ஸ்வீட்டில் வருது இந்த 3 ஐட்டம்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்புன்னா மொறுன்னு இருக்கிற ஐட்டங்கள். மொறுன்னு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் ரொம்ப மொறுன்னு இருக்கும் இல்லையா? உருளைக்கிழங்கு சிப்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அது என்ன, மரவள்ளி சிப்ஸு, இந்த மாதிரி வாழைக்காய் சிப்ஸு, இந்த மாதிரி நிறையாவே இருக்கும். நேந்திரம் சிப்ஸு எல்லாமே நல்ல மொறுன்னு இருக்கும். அது பூரா சிப்ஸ் ஐட்டம். இது கிறிஸ்ப்ஸு, அதாவது கிறிஸ்ப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொறுன்னு இருக்கிறது உள்ள பொருட்கள். ரஸ்க்கு நல்ல மொறுன்னு தான் இருக்கும். ரஸ்க் எப்படி இருக்கும்? மொறுன்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தோசை கிறிஸ்பாக இருக்குது. தோசை கிறிஸ்ப். அடுத்து பார்த்திங்கன்னா பிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டருங்கிறது கசப்பான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிட்டர் கார்டுனா என்ன பார்த்தீங்கன்னா பாகற்காய். பிட்டர் கார்டுனா என்ன? பாகற்காய் கசப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீம்ங்கிறது வேப்பிலை கசப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெனுக்ரிக்குங்கிறது வெந்தயம் கசப்பாக இருக்கும். இது மூணுமே பிட்டருங்கிறது என்னென்னா கசப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. ஷோர் லெமன் எலுமிச்சம்பழம் புளிப்பாக இருக்கும். ஜூஸ்பெரியும் புளிப்பாக தான் இருக்கும். டேமரிங்கிறது என்னது? புளி பயங்கர புளிப்பாக இருக்கும். அப்போ இது இந்த லெமன், ஜூஸ்பெரி, டேமரின் மூணுமே ஷோர். 3 பொருட்களுமே எப்படி இருக்கும்னா புளிப்பு சுவையோடு இருக்கும், ஷோர் சுவையோடு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.